Hey everyone, welcome back to my channel keerthudiary. keerthudiaryல இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பிகினர்க்கான ஒரு மேக்கப் கிட். சோ நான் மேக்கப் பெருசா விரும்ப மாட்டேன். என்கிட்ட ஒரு few products இருந்தா போதும். எனக்கு ஒரு நல்ல லுக் என்னால அச்சீவ் பண்ணிக்க முடியணும். அப்படினா நான் என்ன மாதிரி products mandatory-ஆ வெச்சிருக்கணும். நான் என்ன மாதிரி பிராண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணனும். சோ இப்படி சொல்லிட்டு உங்கள நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? சோ உங்கள மாதிரி ஆட்களுக்காக தான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணிருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கும் அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணலாம். இது முழுக்க என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்க போகுது. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ எஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டப்பி ஃபுல்லாக நான் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் ஹையர் எண்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு நான் ஆல்டர்னேட்டிவும் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ எஸ், மேக்கப் போடணும், என்கிட்ட ஒரு மேக்கப் கிட் இருக்கணும். அந்த கிட்டில் நான் கண்டிப்பாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப்போட பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கான ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் உங்க மேக்கப் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். சோ பிரைமர் எகைன் உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரியான பிரைமர்ஸ் தான் நீங்க வாங்கணும். சோ அண்ட் இன்னொரு டிஸ்க்ளைமர் இங்க நான் கொடுக்க விரும்புறேன். டிஸ்க்ளைமர் சொல்ல முடியாது, சாரி, a piece of note. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்ஸ் பத்தியுமே அது எதுக்கு, எதனால, எப்படி அப்படிங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு வரும். சோ ஒரு ப்ராடக்ட்க்கும் நம்ம சேனல்ல செப்பரேட்டா வீடியோ ஃபியூச்சர்ல வரப்போகுது. சோ இந்த வீடியோல நான் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல, ஜஸ்ட் நான் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் சொல்றேன். சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் மேக்கப்போட பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமர். ஸோ பிரைமருக்கு இன்னைக்கு நான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறது நைக்காவோட பிரெப் மீ அப் அப்படிங்கிற பிரைமர். இது பார்த்தீங்க அப்படின்னா 30 ml சம்வேர் 549 to 600 அந்த ரேஞ்சில் இருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சைட் காஸ்மெட்டிக்ஸில் இருக்கிற ஃபேஸ் ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதே 30 ml இவ்வளோ பெரிய டியூப் உங்களுக்கு 250 rupeesக்கு கிடைக்குது. அண்ட் ரொம்பவே நல்லாவும் இருக்கு அந்த ப்ரைமர். என்கிட்ட இப்போ அது இல்லை, பட் எஸ் அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரைமர் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் தாராளமாக அந்த ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம மேக்கப்போட பேஸ் என்ன? பிரைமர் போட்டுட்டோம். பிரைமர் போட்டதுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃபேஸ்ல இன்கேஸ் டார்க் சர்க்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், டிஸ்கலரேஷன்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு, உங்களுக்கு ஒரு அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கு அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்கலரேஷன் கரெக்ட் பண்ணி ஈவன் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டர் தேவை. ஸோ நான் இன்னைக்கு காட்டுறது உங்களுக்கு LA Pro கன்சீலர். ஸோ இது ஒரு ப்ரொஃபஷனல் பிராண்ட். இது நான் என்னோட பிரைடல் பர்பஸ்க்காக வாங்கினது. ஸோ இப்போ நான் என்னோட பர்சனல் யூஸ்க்கும் இதுவே யூஸ் பண்றேன். ஸோ எஸ், இது கொஞ்சம் காஸ்ட்லி, சம்வேர் அரௌண்ட் 620 வரும் இந்த ஒரு சின்ன டியூபே. பட் உங்களுக்கு அஃபோர்டபுளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NY பேல உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கரெக்டிங் ஸ்டிக்ஸ் கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீம் ஃபார்மேட் ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கும். பட் இது கன்சீலர்ஸ் தான். இல்லை உங்களுக்கு எல்லா ஷேட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கன்சீலர் பர்பஸ்க்கும் தாராளமாக இந்த பிராண்டே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அதோட பர்பஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி டாட் வச்சுட்டு உங்கள் பியூட்டி பிளெண்டரால் நீங்கள் பிளண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆரஞ்ச் கலர் கரெக்டர் அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 to 150 வரும். அண்ட் உங்களுக்கு ஃபேஸில் ரொம்ப ரெட் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு க்ரீன் கரெக்டர் யூஸ் பண்ணணும். ஸோ அதுவுமே உங்களுக்கு NY பேலே கிடைக்குது. ஸோ இது ரெண்டுமே நான் பர்சனலி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட பர்பஸ் இது கரெக்டாகவே பண்ணுது. அந்த ப்ரைஸுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுது. ஸோ நீங்கள் தாராளமாக NY பே அப்படிங்கிற பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு பர்பிளில் கிடைக்கும். ஓகே, ஸோ ப்ரைமர் பார்த்துட்டோம், கலர் கரெக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ ப்ரைமர் போட்டுட்டு நீங்கள் கலர் கரெக்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டிஸ்கலரேஷன்லாம் உங்களுக்கு ஈவன் ஆயிருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கலர் கரெக்டர் மூவாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அதை சீல் பண்ணணும். அதுக்காக தான் நீங்கள் கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் கன்சீலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்?
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா LA கேர்ளோட கன்சிலரை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அகெயின் என்கிட்ட இருக்குது, நான் யூஸ் பண்ணுறேன். பட் அதை வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மெபிலினோட லிக்விட் கன்சீலர்ஸ் தான் யூஸ் பண்ணேன். இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அண்ட் ட்ரக் ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா மெபிலின் அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிராண்ட் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. மோஸ்ட் ஆஃப் அவங்க ரேஞ்சஸ் வந்து நம்ம ஈவன் ஃபார் பிரைட்ஸ்மேட்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது இதோட ஸ்டே எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து ஒரு நார்மல் மேக்கப், நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு வெட்டிங்க்கு வந்து கெஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா இந்த இப்போ நான் டிஸ்பிளேல சொல்கிற ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருந்தாலும் உங்களால் சூப்பரான ஒரு மேக்கப் வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ கன்சீலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெபிலினோட இந்த கன்சீலர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 450 to 500 உங்களுக்கு வரும். if I'm not wrong, yeah, 450 to 500 வரும். இதுக்கு ஆல்டர்னேட் பிராண்ட் சஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்ட் அப்படிங்கிற பிராண்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர்ஸுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சம்வேர் சிமிலர் தான், 400 to 450 தான் அதுவுமே வரும். ஸோ நீங்கள் வந்து ஈதர் ஆஃப் த பிராண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் என்னோட பர்சனல் சாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெபிலினோட ஃபோட்டோ ஃபோக்கஸ். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம், ப்ரைமர் போட்டுட்டோம், கலர் கரெக்ட் பண்ணிட்டு கன்சீலர் பண்ணிட்டோம். நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம மேக்கப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷன் பற்றி எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி வந்து இது பண்ணணும், என்ன மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன்னா வந்து நான் அகெயின் வந்து மெபிலினோடது தான் வந்து ரிகமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஃபிட்மி ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல் டு ட்ரை ஸ்கின் பீப்புள் இருக்கீங்க அப்படின்னா, நார்மல் டு ஆயிலி ஸ்கின் பீப்புள் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட கவரேஜ்மே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. நீங்கள் இந்த சின்ன டியூப் வாங்கினாலே நீங்கள் ரொம்ப ரேராக தான் வந்து மேக்கப் போடுவீங்க, லைக் ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ்னு மாதத்துக்கு 2 வாட்டி தான் வந்து ஃபவுண்டேஷனோட மேக்கப் போடுவேன் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய நாள் வந்து வரும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இது நான் வாங்கியே ஒரு 1 year இருக்கும், எனக்கு இன்னொரு half the டியூப் அப்படியே இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 to 300 தான் உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபவுண்டேஷன் போட்டுட்டோம். ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் நமக்கே தெரியும் இல்லையா, அடுத்து என்ன பண்ணுவோம்னா காம்பேக்ட் போட்டு நம்ம மேக்கப் வந்து செட் பண்ணுவோம். ஸோ அதுக்குமே நான் ஃபிட்மியோட காம்பேக்ட் தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் வந்து இதுதான் யூஸும் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து உங்களுக்கு பவுடர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பேக்ட் வாங்கி உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மெபிலினில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கோட பவுடர் ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு ஆயில் 12 hours ஆயில் கண்ட்ரோல் ஃபவுண்டேஷன் பவுடர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட லிங்க்கும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அட்டாச் பண்ணுறேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா சம்வேர் ரொம்ப கம்மி, இதை விட வந்து அது ப்ரைஸ் வந்து கம்மி, லைக் 150 to 200 உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த காம்பேக்ட் பவுடரும் தாராளமாக யூஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் கிட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மெபிலின் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள்லேயே உங்களுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து மெபிலினில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பவுடர் போட்டாச்சு, உங்கள் மேக்கப் வந்து ஆல்மோஸ்ட் செட் பண்ணிட்டீங்க. ஸோ ப்ரைமர் போட்டுட்டீங்க, கலர் கரெக்ட் பண்ணிட்டீங்க, கன்சீலர் பண்ணிட்டீங்க, தென் ஃபவுண்டேஷன் போட்டு பவுடர் போட்டு செட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களோட 50% ஆஃப் த மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நீங்கள் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐப்ரோஸ். ஸோ ஐப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து இது பண்ணிட்டாலே, லைக் மேக் ஓவர் பண்ணிட்டாலே, நீங்கள் மேக்கப்பே போடலனா கூட உங்கள் லுக் வந்து அவ்வளோ என்ஹான்ஸ்டாக வந்து இருக்கும். ஸோ ஐப்ரோஸ் வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக ட்ரா பண்ணி கரெக்டாக சூப்பரான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இன்ட்ரோ வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். பட் அப்போல்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷனல் பிராண்ட்ஸ், இது வந்து ட்ரக் ஸ்டோர் பிராண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பிரிக்க தெரியாது. ஸோ அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸோட இந்த ஐப்ரோ பென்சில் தாங்க, சீரியஸ்லி த பெஸ்ட். இது வந்து உங்களுக்கு 20 rupees தான், 15 to 20 rupees தான் இருக்கும். ஸோ இது வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் ஒரு டெய்லிக்கு கூட, நீங்கள் டெய்லி பர்பஸ்க்கு கூட நீங்கள் வந்து இந்த ஐப்ரோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து நான் வந்து என்னோட பர்சனல் சாய்ஸாக வந்து நான் சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மிஸ்கிளாரியோட வாட்டர் ப்ரூஃப் ஐப்ரோ பென்சில் இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 125 rupees. நீங்கள் அதுவுமே தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹையர் அண்ட் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலுமே பரவாயில்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து லாரியலோட இந்த ப்ரோ கிட் வந்து சொல்வேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்ஸ், ஒரு குட்டி ப்ரஷ் இந்த மாதிரி வந்துடும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேக்ஸ் இருக்கும், இங்கே பவுடர் ஃபார்ம் இருக்கும். ஸோ நீங்கள் வேக்ஸ் இது பண்ணிவிட்டு நீங்கள் பவுடர் போட்டு உங்கள் ஐப்ரோஸ் செட் பண்ணிக்கலாம். ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்கள் மேக்கப் மற்ற மாதிரி இந்த ஐடெக்ஸோட பென்சிலும் சரி மிஸ்கிளாரிலாம் அந்தளவுக்கு ஸ்டே இருக்காது. பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்டே இருக்கும் அண்ட் ரொம்ப நாளைக்கு வரும். நான் வாங்கும் போது இதோட ப்ரைஸ் வந்து 900, பட் இப்போ ரொம்பவே குறைஞ்சிருக்கு. சம்வேர் அரௌண்ட் 600 அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஐப்ரோஸ் முடிச்சுட்டீங்க. ஐப்ரோஸ் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வர போகிறது ஐ ஷேடோஸ். ஸோ ஐ ஷேடோஸ் பற்றி நான் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேக்கப்லேயும் எனக்கு பண்ணிக்க பிடிக்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஷேடோஸ். பட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் நான் ஜஸ்ட் வந்து கலர் கரெக்ட் பண்ணி கன்சீல் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூட் ஷேட் போட்டு அந்த டார்க்னஸ் மட்டும் நான் ஹைட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ப்ரொஃபஷனல் கிட்டில் இருக்கு இல்லையா, நான் பிரைடல் பர்பஸ்க்காக வாங்கினேன் ஐ ஷேடோஸே வந்து என்னோட பர்சனல் யூஸ்க்கும் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதையே நான் கேரியும் பண்ணிப்பேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான். இல்லை எல்லா மேட் ஷேட்ஸுமே வந்து இருக்குது. ஸோ என்னோட பிரைட்ஸ்க்கும் சரி எனக்கும் சரி நான் என்னோட வேனிட்டியில் இன்வெஸ்ட் பண்ண ஷிம்மர்ஸ் அண்ட் ஐ ஷேடோஸை எனக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ நான் செப்பரேட்டாக வந்து நான் எதுவுமே வாங்கல. பட் உங்களுக்கு வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், அஃபோர்டபுள் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐ ஷேடோஸ் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. அது வந்து இந்த 9 கலர் பேலட்ஸ் வந்து இருக்கும். நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேட்ஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கலாம். அண்ட் அதோட கவரேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு ப்ரொஃபஷனல் பிராண்ட் அளவுக்கு அதோட ஸ்டே இல்லை அப்படின்னாலும் ஒரு 200 ருபீஸ்க்கு அது வந்து வர்த் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு 200 ருபீஸ்க்கே கிடைக்குது. ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது, ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் மேக்கப் பவுச்லேயே வந்துட்டு அதை தாராளமாக கேரி பண்ணலாம். ரொம்ப என்ன சொல்கிறது, நல்ல ரிவ்யூஸும் அந்த பிராண்டுக்கு வந்து இருக்குது. நீங்கள் அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ ஷேடோஸ் முடிச்சிட்டிங்க. ஐ ஷேடோஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐலைனர். ஸோ ஐலைனர் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே லாக்மி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் லாக்மியோட ஐலைனரே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சம்வேர் அரௌண்ட் 99 ருபீஸ் தான் அது. ஸோ ஐலைனர் வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் லாக்மியோட ஐகானிக் ஐலைனர்ஸும் இப்போ வந்து வருது. இது கொஞ்சம் ப்ரைஸி, பட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஃபர்காட், பட் சம்வேர் அரௌண்ட் 300 ருபீஸ் இது வந்து இருக்கும். ஸோ ஐலைனர் முடிச்சதுக்கப்புறம் மஸ்காராஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிராண்டாக இருந்தாலுமே அதோட நார்மல் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா சம்வேர் ஃப்ரம் 300 to 350 தான் இருக்குது. ஸோ அதுக்கு கம்மியாக இருக்கிற மஸ்காராஸ் வந்து எந்த அளவுக்கு அதோட குவாலிட்டி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பிகாஸ் நான் யூஸ் பண்ணதில்லை. பட் ஓகே, நம்ம லேஷஸில் வந்து போட போகிறோம், நம்ம கண்ணு கிட்ட வந்து கொண்டு போகிற ப்ராடக்ட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்க அப்படின்னா மெபிலின் வந்து நீங்கள் வந்து போகலாம். அண்ட் மெபிலின்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சீரீஸ் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, டிரான்ஸ்பேரண்ட் மஸ்காரா இருக்குது, அண்ட் கொலோசல் மஸ்காராஸ் மாதிரி நிறைய இருக்கு. நீங்க என்ன பர்சனலாக ப்ரிஃபர் பண்றீங்களோ நீங்க அதை வாங்கிக்கலாம். இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா 300 to 400 குள்ள உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இந்த ஆஃபர் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வந்து கிடைக்கும். ஸோ இது என்னோட பர்சனல் ஃபேவரட், இந்த ஹைப்பர் கர்ல் மஸ்காரா. ஓகே, மஸ்காரா போட்டதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து காஜல் போடுவோம். காஜலுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காஜல். ஸோ காஜலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ஆப்ஷனே போக மாட்டேன். கண்ணை மூடிட்டு லாக்மி ஐகானிக் மட்டும்தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நான் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொலோசல் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபேஸஸ் கன்னடா யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இந்த ஐகானிக் கொடுக்குற அந்த ஃபினிஷ் வந்து எனக்கு மற்ற பிராண்ட்ஸில் கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல். இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து நான் வாங்கும்போது 180, பட் 180 to 250 அது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த ஆஃபர் டைம்லலாம் போயிட்டு நைக்கா அந்த மாதிரி வெப்சைட்ஸில் வாங்கும்போது உங்களுக்கு நல்ல ஆஃபரில் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே ஸ்மச் ப்ரூஃப் இருக்குது. கொஞ்சம் லைக் மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது எஸ் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ கண்ணை மூடிட்டு நீங்கள் லாக்மி ஐகானிக் ஒன்று வாங்கி உங்கள் மேக்கப் பவுச்சில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ காஜலும் போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலைட்டர் அண்ட் ப்ளஷ். ஸோ ஹைலைட்டிங் அண்ட் ப்ளஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அகெயின் வந்து செப்பரேட்டாக வந்து வாங்கலை. பட் ஹைலைட்டிங்க்கு வந்துட்டு என்கிட்ட இந்த ஒரு சின்ன பேலட் இருக்குது. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது. இதில் வந்து 3 ஷேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 224 to 300 அந்த மாதிரி ப்ரைஸ், ஆர் லைக் 300 to 350 அட் த மேக்ஸ் இதுக்குள்ளவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த 3 ஷேட்ஸுமே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டீப்பர் டோன் பீப்புளுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் வெட்டிங்கெல்லாம் போகும்போது நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு சட்டில் மேக்கப் வந்து இந்த ஷேட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஹைலைட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விஸ் பியூட்டியே வந்துட்டு உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சு நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். ப்ளஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியே நீங்கள் வந்து தாராளமாக போயிடலாம். என்கிட்ட வந்து ப்ளஷ்ஷுன்னு வந்து நான் செப்பரேட்டாக எதுவும் இல்லை. ஐ யூஸ் திஸ். இது வந்து என் ப்ரைடல் பர்பஸ்க்காக நான் வாங்கினேன் ஃப்ரம் மேக்கப் ரெவல்யூஷன். அதே யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ப்ளஷ்ஷாக. ப்ளஷ் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலே பார்த்தீங்கன்னா பேக்டு ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர்னு ஒரு சீரீஸ் இருக்குது. ஸோ ப்ளஷ் கம் ஹைலைட்டர் ரெண்டும் சேர்ந்து ஒரு குட்டி ஸ்கொயர் பாக்ஸே உங்களுக்கு வந்து 250 to 300 கிடைக்குது. உங்களுக்கு அதோட
ஒவ்வொரு ஷேட்ஸும் நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஷேட்ஸ் இருக்கிற பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஸ்விஸ் பியூட்டியில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைஸஸ் வைஸ் ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறனால அழகாக உங்கள் பவுச்சில் வந்து ஃபிட்டுன்னு ஆயிக்கும். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் லிப் பாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ லிப் பாம்க்கு வந்து நான் நிவ்யா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் மேக்கப்புக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுற லிப் பாம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் லிப் பாம்ஸாக வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதில் வந்து எதுவும் டென்ஸ் இருக்கிற மாதிரி போகாதுங்க. ஸோ தட் அப்போ தான் உங்கள் லிப்ஸ்டிக்ஸோட ஒரிஜினல் ஷேட் வந்து உங்களோட லிப்ஸில் வந்து தெரியும். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்ஸ்க்கு வந்து நான் 2 பிராண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அஃபோர்டபுளில். ஒன்று மெபிலின், ஒன்று வந்து நைக்கா. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி வேர் பர்பஸ்க்கோ ஆர் லைக் ஒரு சிம்பிள் சட்டில் மேக்கப்புக்கோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து க்ரீம் லிப்ஸ்டிக்ஸ் தான். இது நான் ஏற்கனவே கூட காமிச்சிருப்பேன் நைக்காவோடது. ஸோ இப்படி இருக்கும். மெபிலினில் வந்து இப்போ இந்த பிளாக் கலர் கேஸ்க்கு பதிலாக சில்வர் கலர் கேஸ் வருது. ஸோ அதுதான் வித்தியாசம். நான் வாங்கும்போது பிளாக் கலர் கேஸ் இருந்துச்சு. ஸோ அதுதான். உங்களுக்கு பிடிச்ச ஷேட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து நான் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தானே போகிறேன், எனக்கு வந்து ஒரு லாங் லாஸ்டிக்கான ஒரு லிப்ஸ்டிக்ஸ் வந்து வேணும். அந்த க்ரீம் லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டே இருக்காது. நீங்கள் சாப்பிட்டோன்னே கூட போயிடும். நீங்கள் திருப்பி ரீஅப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஸ்டே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெபிலின் சீரீஸோட இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து மெபிலினோட காஃபி எடிஷன்லேருந்து நான் ஒரு ஷேட் வாங்கியிருந்தேன் 270 லைக் கொக்கோ அழிஞ்சு போச்சு. ஸோ சாரி, என்னால் படிக்க முடியல. 270 இதோட ஷேட் நம்பர். இந்த மெபிலின் வந்து காஃபி எடிஷனில் லான்ச் பண்ணது. இது என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து இந்த ஷேட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப நல்ல ஸ்டே, ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபான ஒரு லிப்ஸ்டிக் இது. பட் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி, லைக் 699 rupees இது. பட் இது வந்து ரொம்ப ப்ரைஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அஃபோர்டபுளில் பார்த்தீங்கன்னா மிஸ் கிளாரியோட சாஃப்ட் க்ரீம் லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதோட ப்ரைஸ் வந்து 300 to 350 தான் இருக்கும். பட் நல்ல ஸ்டே இருக்கு, நல்ல பிக்மெண்ட் இருக்கு. அதுவுமே வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதுவுமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மேக்கப்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அந்த மேக்கப் வந்து செட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வந்து வச்சுருக்கணும். ஸோ செட்டிங் ஸ்ப்ரேக்குமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் இதில் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட செட்டிங் ஸ்ப்ரே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதோட ப்ரைஸ் வந்து 225 to 250 இருக்கும். நீங்கள் வந்து ஆஃபர் அப்போ செக் பண்ணிவிட்டு இன்னும் ப்ரைஸ் டவுன் குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த டப்பியில் நான் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஸோ சாரி. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்ச இந்த ஒரு 10 to 12 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களோட மேக்கப் பவுச்சில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஒரு கெஸ்ட் மேக்கப், ஒரு பார்ட்டி மேக்கப்லாம் உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருந்துட்டாலே போதும். நீங்கள் வந்து சும்மா பார்க்குற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ அவ்வளோதான் விஷயம். அண்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சிடிஎம் பண்ணுறதுக்கு வந்து மறந்துடாதீங்க. மேக்கப் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதை செட் பண்ணுறதுக்கும் வந்து மறந்துடாதீங்க. அது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நான் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். பை.